வணக்கம் நண்பா. படிகாரக்கல்ல திருஷ்டிக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த படிகாரக்கல் அழுக்கா இருக்கிற தண்ணிய தூய்மையாக்குமாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே நமக்கு வீட்டுக்கு வர்ற தண்ணீர் ஒரு ஏரியில இருந்தா பைப்லைன் மூலியமா வருது. இதனால அந்த ஏரியில இருக்கிற பாக்டீரியாஸ் அழுக்கான மண் எல்லாம் சேர்ந்துதான் அந்த தண்ணீரோட நமக்கு வீட்டுக்கு வருது. இப்படி வர்ற தண்ணீரை நம்ம பியூரிஃபை பண்றதுக்கு பல ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் சிம்பிளா யூஸ் பண்றதுதான் இந்த படிகாரக்கல். அதாவது இந்த படிகாரக்கல்லுங்கிறதே ஒரு மினரல் தான். அதாவது அலுமினியம் சல்பேட்னு சொல்லப்படுற ஒரு மினரல் சேர்ந்தது தான் இந்த படிகாரக்கல். இத இங்கிலீஷ்ல ஆலம்னு சொல்லுவாங்க. இந்த படிகாரக்கல்லுங்கிறத நம்ம அழுக்கான தண்ணீர் இருக்கிற ஒரு பாத்திரத்துல போடும்போது இது என்ன பண்ணும்னா அந்த தண்ணீர்ல உள்ள சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அழுக்கான மண்ணெல்லாம் ஒரே இடத்துல சேர வைக்கும். இதன் மூலியமா அந்த மண்ணுங்கிறது ஒரே இடத்துல சேர்றதுனால அது மிதந்துகிட்டோ அல்லது அந்த பாத்திரத்தோட அடியிலையோ தங்கிரும். இதன் மூலியமா மேற்பரப்புல இருக்கிற தண்ணீருங்கிறது ரொம்ப சுத்தமாவே இருக்கும். இந்த படிகாரக்கல்லோட ப்ராப்பர்ட்டியே என்னன்னா அழுக்கா இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸையும் ஒரே இடத்துல சேர்க்கறது தான் இந்த படிகாரக்கல், அதாவது ஆலமோட ப்ராப்பர்ட்டி. இதனால தண்ணீருங்கிறது எவ்வளவுதான் அழுக்கா இருந்தாலும் அது சில மணி நேரத்திலேயே பியூரிஃபை ஆயிரும். சோ அழுக்கா இருக்கிற தண்ணீரை நம்ம பியூரிஃபை பண்றதுக்கு நம்ம சிம்பிளா இந்த படிகாரக்கல்லை யூஸ் பண்ணாலே போதும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.